ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற அதிரப்பள்ளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோங்க. லாஸ்ட் vlogல வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பற்றின ஃபுல் vlog பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதிரப்பள்ளியிலிருந்து வால்பாறை வரைக்கும் போகிற ப்ரைவேட் பஸ் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். பஸ் வந்து 12 o'clock வருங்க. அடிக்கடி பஸ்ஸஸ் கிடையாது. காலையில் ஒரு பஸ்ஸு, மதியம் 2 பஸ் தான் மொத்தமே அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு. ஃபுல்லாகவே வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகும். ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் வழியாக, டைகர் ரிசர்வ் வழியாக. ஸோ பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ் ஸ்டாண்டில். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே தான் வந்து பஸ் ஸ்டாப்பும். ஸோ இன்னும் ½ an hour இருக்குது நமக்கு பஸ் வர்றதுக்கு. பஸ் வந்தோடனே நம்ம பயணத்தை தொடரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரப்பள்ளியிலிருந்து சாலக்குடிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது. ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்திருக்கு பாருங்கள் சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளிக்கு. இது வந்து ப்ரைவேட் பஸ். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்தோடனே சாலக்குடி போகிற ப்ரைவேட் பஸ் கிளம்பிட்டோம். நமக்கு வால்பாறைக்கு கம்மியான பஸ்ஸஸ் தாங்க இருக்குது. சாலக்குடியிலிருந்து வால்பாறை வரைக்கும் அதிரப்பள்ளி வழியாக ஒரு பஸ் போகும், ப்ரைவேட் பஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு பஸ் வரும். ஸோ அந்த பஸ்ஸில் தான் வந்து நாம் வால்பாறை வரைக்கும் போக போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு 1-2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கனெக்டிவிட்டி கிடையாது சாலக்குடியிலிருந்து வால்பாறைக்கு. அதனால தான் நம்ம மக்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுன்னா ஆல் த வே சாலக்குடி வந்துட்டு வராங்க. வால்பாறை வழியாக வர்ற கூட்டம் வந்து கம்மியான கூட்டம் தான். சாலக்குடியில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ சாலக்குடி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி நாம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துடலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸும் இருக்குங்க. பஸ்ஸு கரெக்டாக என்ட்ரன்ஸ் வரைக்குமே வரும். நம்ம பஸ்ஸு வர்றதுக்கு இன்னும் 20 minutes இருக்குங்க. அதனால நாம் அதிரப்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நிறையா ஸ்நாக் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படியும் 12 o'clock கிளம்புனா ஒரு 4 hours ஆயிரும், 4 மணி ஆயிரும் நம்ம வால்பாறை ரீச் ஆகிருக்கு. ஸோ இடையில லஞ்சுக்கு நிறுத்துவாங்களான்னு தெரியாது. அதனால இங்கேயே லைட்டாக ஒரு ஸ்நாக் முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளி டு சாலக்குடிக்கு. பஸ் வந்துட்டே இருக்குங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது டே டைமில், பரவாயில்ல. நான் கூட கொஞ்சம் பஸ்ஸஸ் தான் இருக்குன்னு நினச்சேன். நம்ம வால்பாறைக்கு தான் வந்து ரொம்ப கம்மியான பஸ்ஸஸ். ஏன்னா ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ சர்வீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில். ஸோ இந்த வழியில் தான் வருவோம் நம்ம பஸ்ஸு. வெயிட் பண்ணுவோம். 2-wheeler 4-wheeler பார்க்கிங் எல்லாம் மேலே இருக்குது பாருங்கள். நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தால் மேலே பார்க் பண்ணிக்கணும். பார்க்கிங்க்கு தனியாக சார்ஜ் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே எடுத்துருவாங்க. தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தால் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க மேலே. இங்கே டிக்கெட் எடுத்துக்கணும். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், வுட் ஹட்டு. அங்கே டிக்கெட் எடுக்கணும். நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு பிடிச்ச எந்த பிளேஸ்க்கு வந்தாமே வந்து நாம் மழை இல்லாமல் மழையை பார்க்காம போனதே கிடையாதுங்க. கரெக்டாக நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு வால்பாறை போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அழகா. செம்ம சந்தோஷம். ரெயின்க்கும் எப்பா கணேஷாக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் அதிகம்னு நினைக்கிறேங்க. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். வேற லெவல். மழை செம்ம ஹெவியாக பெய்யுதுங்க. கேரளா மழையை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, எப்படி பெய்யுதுன்னு மட்டும் பார்த்துருங்க. அடி பட்டையை கிளப்புதுங்க. நல்லா மழையும் பெஞ்சதுக்கு சூப்பராக ஒரு ஹாட் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம வால்பாறை பஸ் எடுக்கலாங்க. இன்னும் வந்து ஒரு 10 minutes இருக்குது. அதுக்குள்ளே குயிக்காக ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏன்னா 4 o'clock ஆயிரும் வால்பாறை போகிறதுக்கு. சுட சுட இருக்குது பாருங்கள், வடை, போண்டா, பஜ்ஜி, பழம்பொரி எல்லாம்.
நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வால்பாறைக்கு 85 கிலோமீட்டருங்க, பொள்ளாச்சிக்கு 145 கிலோமீட்டர்ஸ். ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லாட்டி மலக்கப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, 60 கிலோமீட்டரில். அங்கே போயிட்டு நம்ம வால்பாறை பஸ் எடுத்துக்கலாம், இல்லை பொள்ளாச்சி பஸ் எடுத்துக்கலாமா. ஸோ நாம் ஏதோ ஒரு பஸ்க்கு வெயிட் பண்ணுறோம், இதர் மலக்கப்பாறை ஒரு வால்பாறை. 12 o'clock ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் 5 minutes இருக்குது, வெயிட் பண்ணுவோம். நம்ம பஸ்ஸு வர வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பெத்தானியா ரிசார்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதிரப்பள்ளியில். நீங்கள் எக்கோ டூரிசம் ஸ்டே பண்ணணுன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னா, அதிரப்பள்ளி தவிர வளச்சல்னு ஒரு இருக்குது, டைப் ஆஃப் ஃபால்ஸ், கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஆனக்காயம்னு ஒரு இருக்குது, எலிஃபென்ட் சேஞ்சுரி. ஒரு சீனிகாஸ் பஸ் வருதுங்க. இது வந்து வால்பாறை மலக்கப்பாறை ஏதாவது ஒரு பிளேஸ் போகும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு போய் போட் பண்ண வேண்டியதுதான். கூட்டமாக தான் இருக்குது, பார்க்கலாம். இந்த பஸ் வால்ச்சல் போகிற பஸ்ஸுங்க. 12:30 தான் வந்து மலக்கப்பாறை போகிற பஸ் வருமா. வால்பாறைக்கு 2:25 தான் சொல்லிட்டாங்க. ஐயோ, இன்னும் வெயிட் பண்ணணும். நாம் சூப்பராக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டே கிளம்பிடலாங்க. ஏன்னா பஸ்ஸு வரக்கு லேட் ஆகுதான். 12:30நாலும் சரி 2:30நாலும் சரி நம்ம சாப்பிட்டு தான் போயாகணும். ஸோ இங்கேயே வந்து சூப்பர் ஒரு கேரளா மீல்ஸ் சாப்பிட்டு கிளம்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம். மலக்கப்பாறை போகிற ப்ரைவேட் பஸ் வருதுங்க. நம்ம மலக்கப்பாறை போயிட்டு அங்கிருந்து வால்பாறைக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். நாம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து மலக்கப்பாறை வரைக்கும் போற பஸ் எடுத்தாச்சுங்க. வால்பாறைக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து வரதுக்கு இன்னும் வந்து ஒரு 1 hour ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். மலக்கப்பாறை வரைக்கும் போயிட்டு அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம வால்பாறை பஸ் பிடிச்சிக்கலாம். அங்க தமிழ்நாடு பஸ்ஸஸும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறை வரைக்குமே பஸ் இருக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியா. மலக்கப்பாறை தான் பாத்தீங்கன்னா கேரளாவோட கடைசி டவுன், கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இந்த சைடு, அதாவது திரிசூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட வால்பாறை போற ரூட்ல இருக்கிற பார்டர்ல மலக்கப்பாறை தான் வந்து கடைசி டவுனு. அங்கதான் வந்து கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அடர்ந்த காடுகள் வழியா தான் போகும். நம்ம தமிழ்நாடு சைடு போகணுன்னே வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் வால்பாறையில் இருக்கிற டீ எஸ்டேட்ஸ் வழியா தான் வந்து நம்ம மலக்கப்பாறையில இருந்து வால்பாறைக்கும், வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சிக்கும் ரீச் ஆகும். ஸோ இந்த ரூட் வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து மலக்கப்பாறை வரைக்கும் போற ரூட் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். நாம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து மலக்கப்பாறை போற ரூட்ல அதிரப்பள்ளியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இன்னொரு ஃபால்ஸ் வந்து நாம கிராஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து சாப்ரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சைட் சீயிங் ஸ்பாட்டு. உள்ள குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேரளா டூரிசம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வாட்டர்வேஸ்ல. ஏன்னா இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால எப்போ எந்த மாதிரி காட்டாற்று வெள்ளம் வரும் தெரியாது. இங்க பாருங்க, லாங் வியூ பஸ்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து சிற்றோடைகள்ங்க. இந்த ஓடைகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து சாலக்குடி ரிவரா ஃபார்ம் ஆகி நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல விழருது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்து இந்த ஏரியால குட்டி கிடக்குது நம்ம சாலக்குடியிலிருந்து வால்பாறை போற ரூட்ல. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ரூட் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கும்.
நாம தமிழ்நாடு சைட்ல இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு என்டர் ஆகணும்னா இந்த பர்டிகுலர் செக் போஸ்ட்ல தாங்க வந்து நல்லா செக் பண்ணி அனுப்புவாங்க. இங்க 4 வீலர்ஸ்க்கு நாம டிக்கெட்ஸும் வாங்கிக்கணும். ஸோ நீங்க பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை வழியா நீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக் போஸ்ட்ல உங்களோட பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், அதாவது நீங்க 2 வீலர்ல வந்தாலும் சரி 4 வீலர்ல வந்தாலும் சரி, நம்ம ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் செக் பண்ணிட்டு பார்க்கிங்கான, இன்கேஸ் நீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறீங்கன்னா பார்க்கிங்கான டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இல்ல நீங்க கேரளாக்குள்ள அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியா டிராவல் பண்றீங்கனாலும் உங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ நாம அதிரப்பள்ளியில இருந்து டுவர்ட்ஸ் மலக்கப்பாரா போறோம், அதுவும் பிரைவேட் பஸ்ல போறோம் அப்படிங்கிறதுனால, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ரூட்டுங்கிறதுனால அவ்வளவா செக்கிங் இல்ல. அதர்வைஸ் நம்ம இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல கம்ப்ளீட் செக்கிங் முடிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ ப்ராப்பர் செக்கிங் இருக்கும். நம்ம சாலக்குடியிலிருந்து வால்பாறை போற ரூட் எவ்வளவு லஷ் கிரீனா இருக்கு பாத்தீங்களா. நம்ம கேரளாக்குள்ள இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே பாதுகாக்கிறாங்க. எவ்வளவு நேரோ ரோட்ஸா இருக்கு பாருங்க. இந்த ரூட்ல தான் வந்து 2 வே டிராபிக்கும் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் வந்தா பொறுமையா வெயிட் பண்ணி எங்க ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து டிராவல் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ரோட்ஸை கூட வந்து எலாங்கேட் பண்ணாம அப்படியே வந்து ஃபாரஸ்டோட ஒரு நேச்சர் மாறாம மெயின்டைன் பண்றாங்க. கேரளாவோட பியூட்டியே இதுதாங்க, நேச்சரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. நாம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து டைரக்டா போலான்னு நினைச்சோம் வால்பாறைக்கு. பட் ஆனா 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 2:30 வரைக்கும். அதனால மலக்கப்பாறை போற சீனிகாஸ் பிரைவேட் பஸ் எடுத்தாச்சு. இது சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறாங்கிற ஒரு ஊர் வரைக்கும் போறது. இப்போ நாம் இருக்கிறது வந்து புளியலப்பாறா அப்படிங்கிற ஒரு ஊர். 10 மினிட்ஸ் பிரேக் நிறுத்தியிருக்காங்க லஞ்ச் டீக்கு.
நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வர்ற ரூட் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ மலைக்கப்பாறை வரைக்கும் போகிற ஜேர்னியை இந்த vlogல கவர் பண்ணுறேன். அங்கேருந்து நம்ம வால்பாறை போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படியும் மலைக்கப்பாறை வழியாக தான் வந்து அந்த 2:30 மணி பஸ் போகுமா. ஸோ நம்ம மலைக்கப்பாறையில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஊருகெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வா, வேற லெவல். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் vloggers ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா, தமிழ் ட்ராவல் vloggers உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. மலை காட்டுக்குள்ள ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரிங்க இது. நம்ம கோவை ரெஸ்டாரண்ட்னு இருக்கு, தமிழ்நாடு ரைஸ் இருக்கும் போல. கேரளா பார்டர், கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. இது மலைக்கப்பாறை தான் பார்டரும். இங்கே அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிற வழியில் தமிழ்நாடு கேரளா பார்டர். ஸோ அது வரைக்கும் சீனிகாஸ் பஸ் போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சாலக்குடியிலேருந்து வால்பாறை வரதுன்னா இங்கே மலைக்கப்பாறை வந்துட்டு கூட அங்கேருந்து நம்ம தமிழ்நாடு பஸ் பிடிச்சிக்கலாமா. ஸோ பார்க்கலாம், 2:30 மணி பஸ் தான் இருக்குமா, இல்லை தமிழ்நாடு பஸ் ஏதாவது மலைக்கப்பாறை வருதான்னு பார்க்கலாம். வால்பாறை டவுன்லேருந்து அங்கே ஒரு குரங்கு பாருங்களா. ஹாய், ஜாலியாக உட்காந்துருக்கான். நிறைய பைக்கர்ஸ் போயிட்டு இருக்காங்க. நாம் இன்னைக்கு சண்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பைக்கர்ஸ் பார்க்க முடியுது. சாலக்குடியிலிருந்து வால்பாறை வரைக்கும் போவாங்க போல. ஆப்போசிட்லயும் போறாங்க, இந்த சைடும் போறாங்க. நாம ஃபர்ஸ்ட் பைக்கிங் பண்ணிட்டு இருந்தோங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல. பட் நல்லா முதுகு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம பைக்கிங்கை நிறுத்திட்டோம், மோட்டோ விளாக்ஸை நிறுத்திட்டு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே எடுக்க ஆரம்பிச்சாச்சு, ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ். ஸோ சீக்கிரம் உங்கள் ஆதரவோட நிறைய ஃப்ளைட் ட்ராவலும் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ராவல் எல்லாம் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யுனிக் லொக்கேஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எப்பா கணேஷா சேனலில் உங்களுக்காக கிடைக்கும். இந்தியாவோட இன்டீரியர்ஸ் எவ்வளவோ இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக. அதெல்லாம் உங்களுக்காக ரா கண்டென்ட்டாக நம்ம இந்தியாவோட மூளை முடுக்குள்ள இருக்கிற அழகான ஹெவன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காட்டிகிட்ருக்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கெல்லாம் நிறைய லைக்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கேரளா ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது மவுண்டெயின் மேலே போகிறதுனால இது வந்து குட்டி பஸ்ஸு. இதோட பெரிய வெர்ஷன் வந்து டவுனுக்குள்ளெல்லாம் ஓடும். கியூட். சீனிகாஸ் சாலக்குடி. ஸோ நாம ஒரு ஷார்ட் டீ பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மலக்கப்பாறை நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர் நோக்கி. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள கூட எவ்வளவு குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரூட்ல இது ஒண்ணுதான் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுனா இந்த ஒரு பாயிண்ட் தாங்க, வேற எந்த பாயிண்ட்மே கிடையாது. அதுக்கப்புறம் மலக்கப்பாறை போனாதான் வந்து அங்க ஒரு டீ ஷாப் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ மக்கள் வாழ்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இங்க எஸ்டேட்ஸ் எல்லாம் கூட இல்லைங்க, ஃபுல்லா வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் மற்ற ஏரியாஸ்ல எல்லாம் கூட குருமிளகு அது இதுன்னு வந்து விளைவிப்பாங்க. இங்க அதெல்லாம் கூட இல்ல, அங்கங்க கொஞ்சம் வீடுகள் இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு திக் வெஜிடேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. நம்ம ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் ஒரு 2-3 வீடு பார்க்க முடியுது. அது தவிர பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டென்ஸ் ஃபாரஸ்டா தாங்க இருக்கு. நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்ல நேச்சர் பத்தின சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இருக்குங்க. நம்ம வைரமுத்துவோட பாடல் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அது. சாமுராய் ஃபிலிம்ல வரும், விக்ரமோட படத்துல. ஸோ அந்த சாங் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. ஸோ நான் ஓன் வாய்ஸ்ல பாடுறேன், ஓடி போகாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, ஓகேவா?
மூங்கில் காடுகளே வண்டு உணகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. மூங்கில் காடுகளே வண்டு உணகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. மூங்கில் காடுகளே வண்டு உணகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. சேற்று தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேரும் மணப்பதில்லை பூவின் ஜீவன் மணக்கிறது. வேற அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பையுமிழ்வதில்லை. அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும். தாமரை பூவாய் மாறேனோ ஜென்ம சாபல்யங்கள் காணேனோ. மரமாய் நானும் மாறேனோ என் மனித பிறவியில் உய்யேனோ. வெளியோ முயலோ பருகும் வண்ணம் வெள்ளை பனித்துளியாவேனோ. மூங்கில் காடுகளே வண்டு உணகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. உப்பு கடலோடு மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது. மழையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை. நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே. மேகமாய் நானும் மாறேனோ அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ. சூரியன் போலவே மாறேனோ என் ஜோதியின் உலகை ஆளேனோ. ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் மழை துளியாவேனோ. மூங்கில் காடுகளே மூங்கில் காடுகளே வண்டு உணகும் பாடல்களே, வண்டு உணகும் பாடல்களே. தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. மூங்கில் காடுகளே. நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மவுண்டெயின்ஸ்ல டிராவல் பண்ற ரூட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கவி ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ணியிருந்தோம். குமிளியில இருந்து பத்தனம்திட்டா போற வழியில. அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா நம்ம அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறை போற ரூட்டு வேற லெவல்ல இருக்குங்க. எவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து தமிழ்நாடு கேரளா கனெக்ட் பண்றதுனால அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியா கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு. வெரஸ்ட் கவி ஃபாரஸ்ட்ல நம்ம போகும்போது கேஎஸ்ஆர்டிசி பஸ் மட்டும்தாங்க போகும். ஒரு ½ ஹவருக்கு ஒருக்காதான் வந்து ஒரு வெஹிக்கிள் வரும். அதுவும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வெஹிக்கிளா இருக்கும், அல்லது ஏதாவது அங்க இருக்கிற டேம்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இபி இருக்கும் இல்லையா, கேரளா கவர்மெண்டோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அங்க வேலை செய்யறவங்களோட வெஹிக்கிளா இருக்கும். அதை தவிர பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. ஆப்வியஸ்லி அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ரூட்ல வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க ரூட் பார்த்தாவே தெரியும். நல்ல மழை பெய்யற சீசன்ல எல்லாம் வந்து நீங்க
பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல இந்த ரூட்ல டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு டிரைவ்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்க வால்பாறையில இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இந்த ரூட்ல வர்றதுன்னா கண்டிப்பா நீங்க வெதர் செக் பண்ணிட்டு தாங்க வரணும். இன்கேஸ் மழை பெய்யற காலமா இருந்தா கண்டிப்பா இந்த ரூட்டை வந்து எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய நடமாடுற பகுதி அண்ட் ரோடு வந்து ரொம்ப நேரோவா இருக்கிறதுனால எப்போ எந்த மரம் விழுந்து கிடக்கும், எந்த இடத்துல வந்து ரோடு கட் ஆகும் அப்படின்னு தெரியாது. பக்கத்துல உங்களுக்கு ஹெல்ப்புக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆள் அரவமே இருக்காதுங்க. ஸோ நீங்க பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்ம லக்குக்கு வந்தாதான் வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அதுவும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா. அதர்வைஸ் வந்து இந்த ரூட் வந்து செம்ம டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்குங்க. அண்ட் அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஹையஸ்ட் பீக்ஸ் வழியா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சைடு நம்ம தமிழ்நாடு சைட்ல வந்து இதை வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. கேரளா சைடு வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள இருக்கிற மலைப்பகுதிகளை வந்து சாலக்குடி ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ சாலக்குடி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கு. சில ஏரியாகள்ல இந்த மாதிரி தாங்க ரெண்டு பக்கமே வந்து மரங்கள் அடர்த்தியா மூடி இருக்கு. ஸோ நமக்கு வெயிலே படாதுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ நாம வால்பாறை போறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10-15 மலைகளை ஏறி ஏறி இறங்கி தான் வந்து நாம ரீச் ஆகுறோம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ரூட் இது. ஸோ சம்மர் சீசன்லயோ வின்டர் சீசன்லயோ கூட டிரைவ் பண்றது வந்து கொஞ்சம் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி தான் வரணும். லைக் ஃபியூவல் எல்லாம் கரெக்டா பார்த்துட்டு வண்டியோட கண்டிஷன் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு வழியில நீங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கே பிளான் பண்ணணும் இந்த ரூட்ல. ஸோ அதர்வைஸ் ஜஸ்ட் லைக் தட் நீங்க இந்த ரூட்ல டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா சாலக்குடியில இருந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட் வரைக்கும் சீனி காசுங்கிற இந்த பிரைவேட் பஸ் தாங்க ஓடுது. ஸோ நாம இப்ப போயிட்டு இருக்கிறதும் சீனி காசு பஸ் தான். அது சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறை போறது அதிரப்பள்ளி வழியா. ஆப்போசிட்ல போறதும் வந்து சீனி காசு பஸ் தான். மலக்கப்பாறையில இருந்து சாலக்குடி ரிட்டர்ன் போற பஸ். ஸோ இந்த ஒரே ஒரு பிரைவேட் பஸ் தாங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சீனி காசு பஸ் தவிர கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பஸ் கனெக்டிவிட்டி தான் இந்த ரூட்ல. ஓகேவா. ஸோ நாம வந்து சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு நாள் நான் ஃபுல்லா வந்து இதுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்கேன். சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளி நான் ஃபர்ஸ்ட் பஸ்க்கு வந்தாச்சு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு. ஸோ ஒரு ஹாஃப் டேல அதிரப்பள்ளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு இந்த ரூட்ல கிளம்பியாச்சுங்க. நாம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து வால்பாறை போற வழியில இருக்கிற ஷோலையார் டேம், இது கேரளாக்குள்ள இருக்கிற ஷோலையார் டேம். நம்ம வால்பாறை பக்கத்துல இன்னொரு ஷோலையார் டேமும் இருக்கும். வேற லெவல் பிளேஸுங்க. நம்ம இயற்கையை பார்த்து பிரமிச்சு ஸ்டன் ஆகி நிக்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா இந்த பிளேஸும் ஒன்னா இருக்கும். ஸோ நீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு நீங்க வால்பாறையில இருந்து வந்தாலும் சரி, சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளி வந்தாலும் சரி, அதிரப்பள்ளி பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த பிளேஸும் வந்து பார்த்துட்டு போங்க. இன்கேஸ் மழை காலமா இல்லாம இருந்தா வேற லெவல் இருக்குங்க. ஆளரவமே இருக்காது. அந்த அளவுக்கு மலை மேல இருக்கிற ஒரு வேலிக்குள்ள இருக்கிற டேம் இது. எவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா பாருங்க. அந்த டென்ஸ் ஷோலையார் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம் ஸ்டன்னிங் பியூட்டிங்க. நம்ம பஸ்ல பார்க்கும் போதே வந்து பிரெத் டேக்கிங்கா இருக்கு. நீங்க பைக்லயோ கார்லயோ வந்துட்டு நீங்க இந்த இடங்களையெல்லாம் நீங்க பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா வேற லெவல் மெமரியா இருக்கும். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மெமரியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரூட்லயும் வந்து நம்ம டிரைவர் சேட்டன்ஸ் ஓட்டுற ஸ்பீடு பாத்தீங்களா, ராக்கெட் வேகத்துல போகுதுங்க. இவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல நேரோ ரூட்ஸ்ல இவங்க ஓட்டுற ஓட்டு நான் எப்பவும் கேரளாக்குள்ள டிராவல் பண்ணும்போது பிரமிக்கிற விஷயத்துல இதுவும் ஒண்ணு. இவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க. இவ்வளவு நேரோ ரோட்ஸ்குள்ள ஜிக்ஸாக் ரோட்ஸ். கேரளாக்குள்ள மவுண்டன்ஸா இருந்தாலும் சரி, அது ஹில்லி ஏரியாவா இருந்தாலும் சரி, பிளெயின்ஸா இருந்தாலும் சரி, ரோட்ஸ் வந்து ஜிக்ஸாக்கா தான் இருக்கும். நம்ம பெரிய நேஷனல் ஹைவேஸ் மட்டும்தான் வந்து நேரோ ரோட்ஸ் இருக்குங்க, அதாவது ஒன் ஸ்ட்ரெயிட் ரோட்ல. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் த கேரளால வந்து ரோட்ஸ் நேரோவாகவும் ஜிக்ஸாக்காவும் தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய பஸ் போனாலே வந்து இந்த மாதிரி டிராபிக் ஆயிடும்.
டிராபிக் ஆகிற இடத்துல மட்டும்தாங்க நம்மளால இந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியுது. நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் பாருங்க, ஸ்கூட்டில எல்லாம் கூட வந்திருக்காங்க ஆல் த வே. ஒரு கான்வாய் போகுதுங்க, ஐ திங்க் ஏதோ விஐபி போறாருன்னு நினைக்கிறேன். கேரளா மினிஸ்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் எம்எல்ஏஸா. ஸோ கான்வாய், போலீஸ் கான்வாயோட போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இந்த பக்கம் நிறைய டிராவல் பண்ணுவாங்க நம்ம டூரிஸ்ட்ஸ்க்கு ஈக்குவலா. ஸோ நிறைய வந்து நம்ம டூரிஸ்ட் கார்ஸையும் பார்க்க முடியுது. எவ்வளவு ஓடைகள், எவ்வளவு அருவிகள் பாத்தீங்களா. சோ இந்த ரூட்ல டிராவல் பண்றது அவ்வளவு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறை வர ரூட்டு இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. அந்த அளவுக்கு வந்து சேலஞ்சிங்காகவும் இருக்குங்க ரூட்டு. நம்ம முன்னாடி போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் பாருங்க, சாலக்குடியில இருந்து மலக்கப்பாறை போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் திணறுதுங்க மலை மேல ஏறுறதுக்கு. ஸோ இங்க இருக்கிற யூடர்ன்ஸ் எல்லாம், ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து செம்ம நேரவா இருக்கு. ஸோ லைக் பாப்புலர் டூரிஸ்ட் ரூட்ஸ்ல வந்து, அதாவது கொடைக்கானல், ஊட்டி ரூட்ஸ்ல எல்லாம் டேர்ன் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸ்ல கொஞ்சம் டேர்ன் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, கர்வ்டா இருக்கிறதுனால பெரிய வண்டிகள்லாம் திரும்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம போற சீனிகாஸ் பஸ் வந்து குட்டி பஸ்ஸுங்க, காட் செக்ஷன்ல ஓடுறதுக்காகவே குட்டி குட்டி பஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பஸ் தான் இப்ப நாம போயிட்டு இருக்கிறது, அதனால ஈஸியா திரும்பிடுறாங்க. பட் ஃப்ரண்ட்ல போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் நமக்கு முன்னாடி ரொம்ப நேரமா போயிட்டு இருக்குங்க, திணறி போயிட்டு இருக்கு.
மலை மேல இருக்கிற ஒரு குட்டி கிராமங்க. நம்ம நின்னோம் இல்லையா டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கதான் வந்து நம்ம கொஞ்சம் மக்களை பார்க்க முடியுது. நாம ஆல்மோஸ்ட் வந்து மலக்கப்பாறை பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ நம்ம டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து இந்த குடியிருப்புகள் எல்லாம் வந்து டீ எஸ்டேட்ல ஒர்க் பண்றவங்க தங்கறதுக்கான குடியிருப்புகளும் அவங்க கேட்டர் பண்ற குட்டி குட்டி கடைகளுமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து மலக்கப்பாறை வந்து ஒரு 5 கிலோமீட்டரும் என்னமோ தான் சொன்னாங்க. ஸோ நாம ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்தாச்சு மலை மேல. ஸோ அங்க பார்த்த நம்ம டீ பிரேக் எடுத்த இடத்துக்கு அப்புறம் இங்கதான் வந்து டீ கடைங்க, ஹோட்டல்ஸ், மளிகை கடை இதெல்லாம் பார்க்க முடியுது. ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் கூட நடுவில் எங்கேயுமே ரொம்ப பார்க்கவே முடியலைங்க. கரெக்டுங்க, இங்கேயும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பார்டர் செக் போஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. நம்மளால டீ எஸ்டேட்ஸையும் பார்க்க முடியாது. இந்த கரெக்டா இந்த டவுனை தாண்டணுன்னே வந்து டீ எஸ்டேட்ஸ் தாங்க இருக்கு. ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து டீ எஸ்டேட்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கான காலனிஸ் தான். இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஸோ ஒரு டைம் நம்ம டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து அதர் சைடு ஆஃப் த காயின் ஒன்று இருக்கும்ல, கேரளாக்குள்ள வர வரைக்கும் வந்து நம்ம டீ எஸ்டேட்ஸே பார்க்க முடியாதுங்க. கம்ப்ளீட் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான். அப்படியே குடியிருப்புகள் இருந்தாலும் அவங்க வந்து மிளகு, அந்த ஸ்பைசஸ் அது மாதிரி தான் வந்து வளர்த்து இருக்காங்க. மரங்களை மலைகளை இந்த அளவுக்கு நம்ம ஓப்பனா பார்க்கவே முடியாது. புல்வெளிகள் கூட பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்டா தான் இருக்கும். வெரஸ் கரெக்டா வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரங்கள் வந்து மலைகள் வந்து மொட்டையா இருக்குங்க. டீ எஸ்டேட்ஸ்குள்ள அங்கங்க சில மரங்கள் இருக்கே தவிர மேக்சிமம் வந்து மொத்த மலைகள்லயுமே வந்து டீ எஸ்டேட்ஸா தான் மாத்தி வச்சிருக்காங்க. பட் தென் இட்ஸ் ஓகே, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதுதான் வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட். நாம ரீச் ஆயாச்சு. வாங்க இறங்கிறதுக்கு ரெடியாகலாம். இங்கிருந்து தான் நம்ம வால்பாறைக்கு பஸ் எடுக்கணும். நாம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து மலக்கப்பாறை வந்தாச்சுங்க. மலக்கப்பாறை தான் வந்து தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட். அதிரப்பள்ளியிலிருந்து வால்பாறை போற வழியில இங்கிருந்து பொள்ளாச்சி 82 கிலோமீட்டர், வால்பாறை இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு. ஊட்டி 213, கொடைக்கானல் 201. ஆனைமலை புலிகள் காப்பகம் அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கு பாருங்க. உள்ள வந்துன்னு ஏடிஎம் இருக்கு, சோதனை சாவடி, அதுக்கப்புறம் வளச்சல் ஃபாரஸ்ட் டிவிஷன். கேரளாக்குள்ள போயிட்டா அது வளச்சல். பொள்ளாச்சி கோட்டம், வால்பாறை உட்கோட்டம் இது. ஸோ வேற லெவல்ல இருந்துச்சுங்க டிராவலு. நம்மளை இறக்கி விட்டு பஸ் கிளம்பிருச்சு சாலக்குடிக்கு மறுபடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலிருந்து இல்லை வால்பாறையிலிருந்து வரதா இருந்தால் மலக்கப்பாறை வந்துட்டா கூட மலக்கப்பாறையிலிருந்து உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட் வரைக்கும் வந்த இந்த டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில், சீனிகாஸ் பிரைவேட் பஸ்ல வந்த டிராவல் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வைல்ட் ஃபாரஸ்ட், எஸ்டேட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. வர்ற வழியிலையும் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ கேரளா இங்க முடியுது. பஸ் நிக்கிறது வந்து கேரளாக்குள்ள. இது வந்து செக் போஸ்ட். செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் பாருங்க, ஷோலையார் ஃபாரஸ்ட் கேரளா. அது இந்த பக்கம் நம்மளோட சோதனை சாவடி. அதுக்கப்புறம் இங்கிருந்து தமிழ்நாடு ஆரம்பிச்சிருது. வெல்கம் டு தமிழ்நாடு போர்டு இருக்கு பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த செக் போஸ்ட்ல இருந்து, மலக்கப்பாறை செக் போஸ்ட்ல இருந்து நம்ம வால்பாறை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from மலக்கப்பாறை செக் போஸ்ட்டுங்க, தமிழ்நாடு கேரளா பார்டர். See you in next video.